இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பிரான்சிஸ் கராசியாலோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். சரி, உங்களைப் போல நீங்கள் பார்க்கும் பழகும் அனைவரும் நல்லவர்கள் என்று நினைக்கிறீர்களா? சிலர் நல்லவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பலர் அப்படி இருப்பதில்லை என்பதுதான் நிதர்சனம். வாழ்க்கையில் சிலரை நாம் முழு மனதுடன் நம்புகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், உதவுகிறோம், அன்பு காட்டுகிறோம், இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் அதிகமாக நம்பியவர்கள்தான் நம்மை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை நண்பர்களே. ஏனெனில் இயேசுவும் தம்முடைய சீடர்களில் ஒருவரான அதே சீடராகிய யூதாசு மூலமாகத்தானே காட்டிக் கொடுக்கப்பட்டார். விவிலியம் நமக்கு மனிதர்களை வெறுக்கச் சொல்லித்தரவில்லை, ஆனால் மனிதர்களை விட இயேசுவை அதிகமாக நம்ப சொல்லித் தருகிறது. மனிதர்களின் மனம், அவர்களுடைய எண்ணம், அதற்குள் சென்று நாம் பார்க்க முடியாது. நமக்கு முன்பாக நன்றாக சிரித்து சிரித்து பேசுவார்கள், ஆனால் பின்னால் சென்று நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள், நமக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள், அது உண்மையான நேசமா அல்லது நம்மிடம் இருந்து எதையாவது எதிர்பார்க்கும் வரை ஒரு போலியான அன்பா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவை அனைத்தும் இயேசுவுக்கு தெரியும். அவர்கள் மனதிற்குள் பார்க்க கூட இயேசுவால் முடியும். மனிதர்கள் மாறலாம் நண்பர்களே, ஆனால் இயேசு ஒருபோதும் மாறமாட்டார். எனவே உங்கள் நம்பிக்கையை எந்த மனிதர்கள் மேலும் வைக்காதீர்கள், இயேசுவின் மேல் வையுங்கள் என்பதே இன்றைய முன்னுரை. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் தீமோத்தேயுவை இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்க ஊக்குவிக்கிறார். இந்த ஊக்கம் வெறும் தீமோத்தேயுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நற்செய்திக்காகத்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த யாராலும் முடியாது என்று சொல்லுகிறார். தீமோத்தேயு, பவுலாகிய என்னை வேண்டுமானாலும் மற்றவர்கள் ரோமர்கள் சிறையில் அடைக்கலாம், ஆனால் நான் கற்பித்த இயேசுவின் வார்த்தைகள் உலகம் முழுவதும் பரவும், அதை யாராலும் சிறையில் அடைக்க முடியாது என்று தீமோத்தேயுவுக்கு சொல்லித் தருகிறார். தீமோத்தேயுவுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லித் தருகிறார். ஆம் நண்பர்களே, ஒரு விளக்கை ஒரு அறைக்குள் பூட்டி பூட்டி வைத்தாலும் அதன் ஒளி அந்த ஜன்னல் ஓரமாக ஒரு சிறு ஓட்டை இருக்கும் பாருங்கள், கதவு வழியாக ஒரு சிறு ஓட்டை இருக்கும் பாருங்கள், பூட்டு வழியாக சின்ன சின்ன வழி துவாரங்கள் இருக்கும் பாருங்கள், அதன் வழியாக கூட வெளியே தெரியும் அந்த ரூமுக்குள் லைட் எரிகிறதா இல்லையா என்பது. கதவை பூட்டலாம், ஆனால் அந்த சின்ன ஒளி கதிர்களை நம்மால் அடைக்க முடியாது. அதுபோலத்தான் பவுலை வேண்டுமானால் சிறையில் அடைக்க அவர்களால் முடிந்தது, ஆனால் பவுல் அறிவித்த இயேசுவின் வார்த்தையை யாராலும் அடைத்து வைக்க முடியவில்லை. உண்மையும் நற்செய்தியும் எப்போதும் வழியை தன்னைத்தானே கண்டுபிடித்துக் கொள்ளும். அதனால் தான் 2000 ஆண்டுகள் தாண்டியும் இன்று வரை நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது இயேசுவின் வார்த்தை. சரி நண்பர்களே, மனிதனை சிறைப்படுத்தலாம், ஆனால் இயேசுவின் வார்த்தையை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போல உங்கள் மனதில் இயேசுவின் வார்த்தை இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தினமும் அன்றன்று உள்ள நற்செய்தியை, வசனங்களை, வாசகங்களை கேட்க வேண்டும். அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை எழுதி வைத்து அதன் மேல் கை வைத்து தினமும் ஜெபிக்க வேண்டும். அதனோடு சேர்த்து உங்கள் மன்றாட்டுக்களையும் இயேசுவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போது எப்படி அவர் உங்களுக்கு ஆசிர்வாதங்களை தராமல் இருப்பார் சொல்லுங்கள்? என் மகள் அழகாக தினமும் வசனத்தை கேட்கிறான். அதை எழுதி வைத்து அதனோடு இணைத்து தன் வேண்டுதலையும் சமர்ப்பிக்கும் என் மகனுக்கும் மகளுக்கும் நான் எப்படி விடுதலை தராமல் இருப்பேன், நன்மை செய்யாமல் இருப்பேன் என்று இயேசு சொல்லுவார். அப்படித்தானே? சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? ஒரு மறைநூல் அறிஞர் எல்லா கட்டளைகளிலும் மிக முக்கியமானது எது ரபி என்று இயேசுவிடம் கேட்கிறாராம். அதற்கு இயேசு, கடவுளை முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்வதே முதன்மையான கட்டளை என்று சொல்லுகிறார். அதனோடு சேர்த்து இன்னொரு கட்டளையையும் சொல்லுகிறார். தன்னைத்தான் அன்பு செய்வது போல அடுத்தவரையும் அன்பு செய்வதே இரண்டாவது கட்டளை என்று கூறுகிறார். ஆம் நண்பர்களே, மோசேயிடம் 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும் என்று சொல்லித்தந்தார் இயேசு. முதலாவது, உன்னை படைத்த, உன்னை பாதுகாக்கிற, உன் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரை நீ விசுவாசி, நம்பு, தினதினமும் போற்று, ஜெபி. அதன் பிறகு உன்னை போலே இருக்கிற உன் குடும்பத்தார், உன் நண்பர்கள், உன்னோடு பணிபுரிபவர்கள், உன்னோடு படிப்பவர்கள், அவர்களிடம் குறைகள் நிறைவுகள் இருந்தாலும் நீ அவர்களை நேசி என்று சொல்லித் தருகிறார். ஒரு மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் அதன் வேருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் அது உலர்ந்து போய்விடும். அதுபோல நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், திருப்பலிக்கு சென்றாலும், ஜெபமாலை செய்தாலும், நற்கருணை வழிபாடு செய்தாலும், இயேசுவின் மீதும் பிறரின் மீதும் உங்கள் மனதில் அன்பு இல்லை என்றால், அவர்களை நீங்கள் மன்னிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்பு செய்யவில்லை என்றால் உங்கள் ஜெப வாழ்க்கை வறண்டு போய்விடும். ஜெபத்திற்கு பதில் வராது என்று அர்த்தம். அன்பே கிறிஸ்துவ வாழ்வின் வேர் நண்பர்களே. மற்ற எல்லா நற்பண்புகளும் அன்பிலிருந்துதான் வளர்கின்றன. கடவுளை நேசி, அதே போல மனிதரையும் நேசி. அதுவே இறையாட்சிக்கான நேரான பாதை, உன் ஆசிர்வாதத்திற்கான நேரான பாதை. இதை புரிந்து கொண்டால் எந்த ஆசிர்வாதங்களும் தடைபடாது. நம்மை ஏமாற்றுகிறார்களா? ஏமாற்றிவிட்டு போகட்டும். நமக்கு உண்டானதை எடுத்துக்கொள்கிறார்களா? எடுத்துக்கொண்டு போகட்டும். நாம் அவர்களை நேசிப்பவர்களாகவே வாழ்ந்து விடுவோம். அதுதான் இயேசு நமக்கு சொல்லித் தருவது. அப்படி ஒரு மனிதராக நாம் வாழும்போது நம் ஆசிர்வாதம், நம் முன்னேற்றம், நம் வெற்றி, அதை யாரும் தடுக்க முடியாது. இயேசுவின் கைகளிலிருந்து அது நமக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாரா? உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். இயேசுவே, தவறான பாதைகளில் நானும் என் குடும்பமும் சந்ததியும் செல்லாமல் உமது பாதையில் என் சந்ததியும் நானும் ஒவ்வொரு நாளும் நடக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவே, உம் பாதைகளை நான் அறிய செய்தலும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி என்னை வழிநடத்தி அருளும். எனக்கு மீட்பு தந்தருளும். ஆண்டவரே, நான் அவ்வளவு ஞானம் இல்லாதவன் அப்பா. நீர்தான் எனக்கு சொல்லித் தர வேண்டும். நீர்தான் என்னை நடத்த வேண்டும். எந்த பாதை சரியானது, எந்த நட்பு சரியானது, எது கூடாத உறவு, எது நான் எடுக்க வேண்டிய முடிவு என்பதை நீர்தான் எனக்கு சொல்லித்தர வேண்டும். இயேசுவே, ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். இயேசுவே, நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியும். இயேசுவே, நீர் நல்லவராய் இருப்பதனால் என்னுடைய நன்மையற்ற தடங்களை மன்னித்து எனக்கு நல்வழி காட்டும். இயேசுவே, எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். இயேசுவே, ஒரு நொடி உமது அன்பான கண்களால் என்னை நோக்கி பாரும். உமது அன்பான கரங்களால் எளியோர் ஆகிய எங்கள் குடும்பத்தை கைதூக்கி விடும். இயேசுவே, ஆண்டவரே இயேசுவே, உமது உடன்படிக்கையும் ஒழுங்கு முறையும் கடைபிடிப்போருக்கு பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்குவேன் என்று சொன்னீரே. உமது ஒழுங்கு முறையிலிருந்து தவறாமல் வாழும் குடும்பமாக நாங்கள் இருக்க அருள் செய்யும். இயேசுவின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுவது போல
உமக்கு அஞ்சி நடந்து உமது உடன்படிக்கையை, உமது ஆசிர்வாதங்களை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.